வணக்கம் தமிழா, நான் உங்க கொலராடோ தமிழன். இந்த ஈரால ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒண்ணுன்னா அது டைம். அதுக்கு ஒருத்தான விஷயம் வீடியோக்குள்ள. மகாத்மா காந்தியை 5 தடவை நாமினேட் பண்ணியும் அவருக்கு நோபல் பீஸ் பிரைஸ் கிடைக்கல. ஏன்னா அந்த கமிட்டி சொன்னிச்சு அவருடைய ஒர்க் அவங்க வச்சிருக்க ரூல்ஸ் அண்ட் ஃப்ரேம்வொர்க்குள்ள வரலன்னு. ஆனா 2023 ஒரு ஜெயில் கைதிக்கு, அதுவும் அந்த நாட்டோட கவர்மெண்ட் அவங்களுக்கு இந்த அவார்டு கொடுக்கறது கண்டனத்துக்குரியதுன்னு சொன்ன பிறகும் நோபல் பீஸ் பிரைஸ் கமிட்டி எப்படி அவங்களுக்கு அந்த அவார்டை கொடுத்துச்சு? வாங்க விரிவா பார்க்கலாம். 2023 நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கினது நர்கீஸ் முகமதி அப்படிங்கிறவங்க. அவங்க ஈரான் நாட்டை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு வயசு இப்ப 51 ஆகுது. இது வரைக்கும் அவங்க 13 தடவை ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அவங்களுடைய ஆயுட்காலத்துல 12 வருஷம் ஜெயிலே கழிச்சிருக்காங்க. அவங்க முதல்ல காலேஜ் படிக்கும் போது அவங்க ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா குரல் கொடுத்ததுனால அவங்க அரெஸ்ட் செய்யப்பட்டாங்க. ஏன் நோபல் பீஸ் பிரைஸ் வாங்க போகும்போது கூட அவங்க ஜெயில தான் இருந்தாங்க. அவங்களுக்கு பதில் அவங்க பிள்ளைங்க தான் அந்த பரிசையை போய் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி இத்தனை தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்த நர்கீஸ் முகமது யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்குலாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2022 செப்டம்பர் மாஷா அமினிங்கிற பொண்ணு ஈரான் நாட்டில் ஹிஜாப் போடல அப்படிங்கிறதுக்காக அரெஸ்ட் செய்யப்பட்டு கொலையும் செய்யப்படுறாப்புல. ஹிஜாப் அப்படின்னா முக்காடியில் படுதா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணு தெரியும் கழுத்துல போட்டிருக்கு, தலையை தான் கவர் பண்ணல. ஆனாலும் போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த பொண்ணை அடிச்சு கொண்டுட்டுறாங்க. ஆனா வெளியில சொன்னது ஹார்ட் அட்டாக் அப்படின்ட்டு. ஆனா எல்லாருக்குமே தெரியும் அது போலீசார்கள் தான் அந்த பொண்ணை அடிச்சு கொண்டுட்டாங்கன்னு. அது வைரலா ஈரானை தாண்டி உலக நாடுகள் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. அப்பதான் ஈரானுடைய இந்த சர்வாதிகார கொடுமைகள் மனித உரிமை மீறல்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு வைடா. நமக்கு கொஞ்சம் ஈரானை பத்தி தெரியணும்னு நான் நினைக்கிறேன். ஈரானுடைய அரசாங்கம் எப்படி இருக்கு, அவங்களுடைய ஆட்சி முறை எப்படி இருக்குன்னு. 1979 இப்ப இருக்கிற ரெஜைம் ஆட்சிக்கு வராங்க. அவங்க தியோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படின்னு தான் சொல்றாங்க. தியோக்ராட்டிக் அப்படின்னா தேவ ராஜ்யம், கடவுளின் பெயரால் இந்த ஆட்சி செய்யப்படுது அப்படின்ட்டு. ஆனா உலக நாடுகள் எல்லாருமே அதை எப்படி பாக்குறாங்கன்னா அத்தாரிட்டேரியன் ரிஜைமா தான் பாக்குறாங்க. அதாவது ஒரு சர்வாதிகார ஆட்சியா தான் பாக்குறாங்க. ஏன் அப்படின்னா நீங்க இந்த ஆட்சி முதல்ல வந்தப்ப இந்த ஹிஜாபை எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்கள் எல்லாரும் கட்டாயமா ஹிஜாப் அணியணும். அப்படி அணியாம வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபைன், அதுக்கு மட்டும் இல்லாம அரசு செய்யப்படுவாங்கன்னு இந்த ஆட்சி 1979 வந்ததுக்கு பிறகுதான் ஈரான்ல ஒரு ரூலாவே வருது. அது மட்டும் இல்லாம இதை பாத்துக்கிறதுக்கு யாரெல்லாம் விதிமீறல் செய்யறாங்க அப்படிங்கிறதுக்காக என்போர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிஸை நியமிச்சிட்டாங்க. எப்படி நம்ம டிராபிக் போலீஸ் வச்சு டிராபிக் ரூல்ஸை யார் மீறாங்களோ அவங்களுக்கு ஃபைன் போடுங்கிற மாதிரி ஹிஜாப் போடாம வரவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க இல்ல ஃபைன் போடுங்கன்னு ஒரு ஆட்சி முறை நடத்துதுன்னு பாத்துக்கீங்களேன். எந்த மாதிரியான ஒரு சர்வாதிகார ஆட்சியா இருக்கும்னு. இது மாதிரி மனித உரிமைகள் எல்லா தளத்தில இருந்தும் மீறிக்கிட்டே இருந்தாங்க. தொடர் வன்முறைகள், தொடர் வன்மங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கு எதிராக குரல் கொடுத்த நிறைய பேர் இருக்காங்க. முன்னாடியே 2003 ஷிரின் இபாடிங்கிறவங்க ஈரான் நாட்டிலேயே நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. ஏன்னா அவங்க கண்டினியூஸா ஹியூமன் ரைட்ஸுக்காக போராடினவங்க. அவங்க தான் டிஃபெண்டர் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டின்னு ஒரு நிறுவனத்தை அமைக்கிறாங்க. லாயர்ஸ், ஜேர்னலிஸ்ட் எல்லாரையும் சேர்த்து அதுல தான் நம்ம முகமதியும் போய் ஜாயின் பண்றாங்க. அவங்களும் ஹியூமன் ரைட்ஸுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய மேஜர் போக்கஸ் எதுவா இருந்துச்சு அப்படின்னா அபாலிஷன் ஆஃப் டெத் பெனால்டி தான் அவங்களுடைய முக்கிய நோக்கமா இருந்துச்சு. ஏன்னா இந்த அரசாங்கத்துக்கு எதிராக யார் குரல் கொடுத்தாலும், முக்கியமா குறிப்பா பிளாகர்ஸ், ஜேர்னலிஸ்ட், இன்டெலெக்சுவல்ஸ் யாரா இருந்தாலும் அவங்க அரெஸ்ட் செய்யப்பட்டு அவங்க ஒரு தனிச்சிறை மேல சாலிட்டரி கன்ஃபைன்மென்ட்ங்கிற ஒரு தனிச்சிறையில அடக்கி வச்சு அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களையே கன்ஃபெஸ் பண்ண வச்சு நான் பண்ணது தப்பு தான் அப்படின்ட்டு அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்கள தூக்கு தண்டனை கொடுத்து அவங்கள கொன்னுடுறது. அதுதான் இந்த கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு. அது தப்பு, அது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க ஒரு பெரிய ஒரு புக் ஒன்று எழுதினாங்க, ஒயிட் டார்ச்சர் அப்படின்ட்டு. ஒயிட் டார்ச்சர் நமக்கெல்லாம் தனிச்சிறை, கடுங்காவல், பிசிக்கல் அபியூஸ் இதெல்லாம் பத்தி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஒயிட் டார்ச்சர் அப்படின்னா அதுக்கும் கொஞ்சம் ஒரு படி மேலுங்க. அது மென்டல் டார்ச்சர். இதுவும் சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் தான், ஒரு தனிச்சிறையில தான் அடைச்சிருப்பாங்க. ஆனா உங்களை சுத்தி எல்லாமே வெள்ளையா இருக்கும். அந்த ரூமே ஒயிட் நியான் லைட் போட்டு இப்படி பளிச்சுன்னு இருக்கும். சுவர்ல இருந்து, தரையில இருந்து, சீலிங்ல இருந்து, நீங்க போட்டிருக்க ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே வெள்ளையா இருக்கும் உங்களை சுத்தி. அதே மாதிரி சாப்பாடு ஒரு சின்ன இடத்துல தான் வச்சுட்டு போவாங்க. அது தட்டு, அது வைக்கிற சாப்பாடு எல்லாமே வெள்ளையா தான் இருக்கும். அதுவும் சுவை இல்லாத சாப்பாடா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அது சவுண்ட் ப்ரூஃப் ரூம். நீங்க சத்தம் போடுறது உங்களுக்கு மட்டும் தான் கேட்கும், வெளியில யாருக்குமே கேட்காது. வெளியில இருந்து அவங்க என்ன பேசினாலும் உங்களுக்கு கேட்காது. அதே மாதிரி சாப்பாடு வைக்கிறதுக்கு ஒரு சின்னதா ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். அதுலதான் சாப்பாடு வச்சுட்டு போவாங்க. அவங்க எல்லாமே சத்தம் போடாத அந்த மஃபிள் பேட் போட்டு ஷூ போட்டுட்டு வருவாங்க. அதனால எப்ப சாப்பாடு வைக்கிறாங்க எதுவுமே தெரியாது. நீங்களே எப்பயா திறந்து பார்க்கும்போது சாப்பாடு இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு உண்டு. அப்படிதான் இருக்கும்போது நீங்க என்ன ஆயிடுவீங்கன்னா உங்களுடைய சுய சிந்தனை குறைஞ்சிட்டே வந்துடும். டிப்ரெசிங் ஸ்டேட்டுக்கு போய் அது நாட்கணக்கில், மாசக்கணக்கில் அப்படி போகும்போது
நீங்கள் உங்களுடைய சைக்காட்டிக் டிப்ரெஷன் ஸ்டேட்டில் இருக்கும்போது நீங்கள் வல்னரபிள் ஆகிடுவீங்க. உங்களை யார் வேணால் என்ன சொன்னாலும் அதை ஈஸியாக நீங்கள் ஒத்துக்கிற நிலைமைக்கு வந்துடுவீங்க. அப்போ அவங்க ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்கள் பிள்ளைங்க வந்து எங்கள் கஸ்டடியில் இருக்காங்க, ஆர் நீயே நம்பி வச்சிருந்த உன்னுடைய நம்பிக்கை பாத்திரமான ஒருத்தர் வந்து உனக்கு எதிராக சாட்சி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா உன் மனைவி வந்து என்னோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அரெஸ்ட் பண்ண அந்த இன்டலெக்சுவல்ஸ் அவங்க எல்லாருமே வந்து ஒத்துக்கிற மாதிரி ஆகிடும், நான் பண்ணது தப்பு தான் அப்படின்ட்டு. ஸோ அவங்க கன்ஃபெஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு இமீடியட்டாக டெத் பெனால்ட்டி கொடுத்து அவங்கள தூக்கு தண்டனை கைதிகளாக மாற்றி தூக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி செயின் ஆஃப் டெத் நடந்துட்டு இருக்கும்போது அதுக்கு எதிராக குரல் கொடுத்தவங்க தான் முகமதி. இதை வந்து அவங்க ஒயிட் டார்ச்சர்ங்கிற புக்கில் அழகாக எழுதியிருக்காங்க. என்னென்ன மாதிரிலாம் பிரச்சனை வந்துச்சுன்னா அதுதான் உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஈரான் நாட்டில் நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. அவங்க அது மட்டும் இல்லாமல் ஜெயிலில் இருக்கும்போதே விமன் ரைட்ஸுக்காக போராடினாங்க. ஏன்னா அங்கே உள்ள பெண்கள் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானாங்க, அதுக்காக போராடினாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள பேசிக் மெடிக்கல் நீட்ஸ் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக ஜெயிலில் இருந்துகிட்டே உண்ணாவிரத போராட்டம் நடத்தினாங்க. இப்படி அவங்க தொடர்ந்து போராடிட்டு இருக்கும்போது அவங்க எழுதுறாங்க, எனக்கு வந்து ட்வின்ஸ் பிள்ளைங்க கியானா அலி அப்படின்ட்டு. நான் அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். முதல் தடவை என் பிள்ளைங்களுக்கு 3 வயசு இருக்கும்போது கியானாக்கு அன்னைக்கு உடம்பு சரியில்லை, அப்போ தான் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கேன். அலி புரியாமல் அழுதுகிட்டே இருக்கான். இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டாங்க என்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. சரி பிள்ளைங்களை தூங்க வச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு அழுதுட்டு இருக்க அலியை நான் தூங்க வச்சுட்டு நான் கியானான்னு கேட்டேங்க, என்ன கண்ணு தூக்கம் வரலையா, தூங்க மாட்டேங்கிறீ அப்படின்னு. இல்லைம்மா நான் உன் தோளில் சாஞ்சுக்கணுங்கிறா. ஸோ தோளில் சாஞ்சு தட்டி கொடுக்குறேன், அவள் தூங்க மாட்டேங்கிறா. சரி ஆஃபீஸர்ஸ்லாம் டைம் ஆகுது அப்படிங்கிறனால அவளுக்கு முத்தம் கொடுத்துட்டு நான் எந்திரிக்கிறேன். நான் கொஞ்சம் தூரம் கூட நடந்து வரலை, படிக்கிட்ட கூட தாண்டலை. அவள் அழுது அம்மா இங்கே வா அப்படிங்கிறா. நான் பக்கத்தில் போய் திருப்பி இருக்கேன், நினச்சி ஒரு முத்தம் கொடுத்துட்டு நான் திருப்பி போகிறேன். திருப்பி கத்துறா, அம்மா இங்கே வா எனக்கு ஒரு முத்தம் கொடு அப்படின்ட்டு. நான் திருப்பி போகிறேன், அவளுக்கு திருப்பி நான் அழுகக்கூடாதுன்னு சொல்லிட்டு முத்தம் கொடுத்துட்டு நான் கிளம்புறேன். அவள் திருப்பி கத்திக்கிட்டே இருக்கா. நான் படியை தாண்டி வீடை தாண்டி நான் ஜெயிலுக்கு வந்துட்டேன். இப்போவும் அவள் அழுதுட்டு இருக்கிறது என் காதில் ஒழிச்சிட்டே இருக்குது. அந்த உடம்பு முடியாத பிள்ளையை விட்டுட்டு வந்துட்டோமேங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இதே இது நான் திருப்பி 4 பிள்ளைங்களுக்கு 4 வயசு இருக்கும் போதும் பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. அன்னைக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என் வீட்டு கதவை உடைச்சிட்டு உள்ள வராங்க. என் பிள்ளைங்க 2 பயந்து என்னை அரண்டு போய் என்னை கட்டி பிடிக்குதுங்க. இதே மாதிரி தொடர்ந்து பிள்ளைங்களுடைய 5 வயசுல 6 வயசுல ஏன் 8 வயசுல இந்த பிரச்சனை நடந்துட்டே இருந்துச்சு. நான் திருப்பி ஜெயிலுக்கு வந்துட்டே இருந்தேன். அப்போதான் என் கணவர் என் பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு பிரான்ஸ் நாட்டுக்கு போகட்டும் அப்படின்ட்டு முடிவெடுத்தோம். அதுக்கப்புறமா என் பிள்ளைங்களை வந்து நான் அடிக்கடி பார்க்குறதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த பிள்ளைங்களோட குரல்கள் எனக்கு கேட்கல, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. சின்ன வயசில் எப்படி கியானா உடம்பு முடியாதமோ நான் விட்டுட்டு வந்தப்போ அவளுடைய வாசத்தையும் ஸ்பரிசத்தையும் நான் மிஸ் பண்ணேன். அதை தொடர்ந்து நான் மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் திருப்பி நான் வெளியில் வந்தப்போ கவர்மெண்ட் ரூல் போட்டது, என்னால் 2 வருஷத்துக்கு ஈரான் நாட்டை விட்டு வெளியில் எங்கேயும் போக முடியாது, என்னுடைய ஃபோன் பேச முடியாதுன்னு முடக்குனாங்க. ஆனாலும் மக்களுக்காக போராடுறதையும் மக்கள் உரிமைக்காக போராடுறதையும் நான் நிறுத்த போகிறதில்ல, நான் தொடர்ந்து போராடுவேன் அப்படிங்கிறது தான் முகமதியோடைய கூற்றாக இருக்குது. அப்படிப்பட்ட முகமதியை நம்ம எல்லாமே போற்ற தான் வேணும். முகமதி மாதிரி ஆட்கள் தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பேச முடியாத மக்களுக்கு மொழியாக வழியாக ஏன் கதியாகவும் இருக்காங்க. முகமதி மாதிரி நிறைய மக்கள் நம்ம நாட்டிலையும் இருக்காங்க, ஏன் நம்ம ஊரில் கூட இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செய்யுங்க. நம்ம இன்னொரு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி தமிழ்.